வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக செய்கிற பூரி மசாலா கிடையாதுமா. இது வந்து ரொம்ப வித்தியாசமான பூரி மசாலா. வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கம்மா. வாங்கம்மா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம்மா. இது வந்து பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தோல் உரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி முதல் வந்து பிசைஞ்சிடுங்க. முதல் கிழங்கு வந்து பிசைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசையணும். ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்கம்மா. பாருங்கம்மா, இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு இருக்கணும். பேன் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுங்கம்மா. கடுகு 1 ஸ்பூன் போட்டுங்கம்மா. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சீவல் மாதிரி. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுங்கம்மா. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்கம்மா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஒரு குடமிளகா இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணுமா. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணிக்கணும். இதே ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுமா. நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி வந்து நல்லா குழைய வெந்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுங்கம்மா. சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா 4 பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம கிழங்கு ஆட் பண்ணிக்கலாமா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிங்கம்மா. அப்படியே கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நார்மலாக கிரேவி மாதிரி வந்துடும். உப்பு பார்த்து போட்டுங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு போட்டு. பாருங்கம்மா, நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. பூரி மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூரி மசாலா கரெக்டான அளவில் வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கம்மா, கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்கம்மா. நிறைய கொத்தமல்லி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கே பிடிக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூரி கிழங்குக்கும் இந்த மசாலாவுக்கும் ஒரு வித்தியாசமாக தெரியும். அவ்வளோதாம்மா, பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.